கர்த்தருடைய பரிசுராம் சோத்திரம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இது 5வது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மொழி. தாகமாயிருக்கிறேன். தாகம் என்றால் என்ன? ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு, ஆர்வம் போன்ற பல வார்த்தையில் தம் பொருளை வெளிப்படுத்துகிறது. இல்லாத ஒன்றை அடைவதற்கான ஒரு உந்து சக்தியாக தாகம் என்று அழைக்கிறோம். சரீரத்துக்கு தேவையான தண்ணீர் தாகம் உணர்ச்சி, அதாவது நாவு வறண்டு நம் சோர்ந்து போகுவது தாகம். 3 வகை தாகங்கள் காணப்படுகிறது. தண்ணீருக்கான சரீர தாகம், இல்லாத ஒன்றை அடைய இயங்கும் மனதாகம், ஆத்மாவுக்கு தேவையான ஆன்மீக தாகம். வேதத்தின் தாகம் 2 வகையாக பிரிக்கலாம். சரீர தாகம், ஆத்மீக தாகம். பழைய ஏற்பாட்டுல சரீர தாகம் இருக்கிறது. பொதுமக்களின் தாகம், வனாந்திரத்தில் தண்ணீர் தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தண்ணீர் தாகம் கண்மலையை பிளந்து தண்ணீர் தாகத்தை தீர்த்தார். அடுத்ததாக பார்க்கும்போது ஏசாயா 41:17, ஏசாயா 49:10 இதில் பார்க்கும்போது தண்ணீர் தேடி அலையும் போது தேவன் தாமே தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறதாக காணப்படுகிறார். அடுத்ததாக தனி மனிதர்களின் தாகம். இது பழைய ஏற்பாடுல நியாயாதிபதிகள் 15:18 சிம்சோனின் தாகம். அவர் தண்ணீருக்காக இயங்கும் போது தேவனோடு தண்ணீர் தாகத்தினால் சாக போகிறேனே என்று மன்றாட நேரத்துல அந்த இடத்துல அவருக்கு தண்ணீர் தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறார். சங்கீதம் 69:21 தாவீதின் தாகம். அடுத்தது பூமியின் தாகம், அதாவது வறண்ட வெளியில ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறார். வறண்ட நிலத்துல ஏசாயா 35:7, ஏசாயா 44:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உயிர்களின் தாகம். சங்கீதம் 104:11 காட்டு கழுதையின் தாகத்தை தீர்க்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆன்மீக தாகம், அதாவது ஆத்மீக தாகம். தாவீது சங்கீதக்காரன் கூறுவது சங்கீதம் 42:2 ஆத்மா ஜீவன தேவன் மேலே தாகமா இருக்கிறது. சங்கீதம் 63:1, 143:6 இவைகள் சொல்லப்படும். தாவீதின் ஆத்ம தாகத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. இவையெல்லாம் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற தாகங்கள். புதிய ஏற்பாட்டில் தாகம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி இயேசு தாகம். இயேசு சமாரியா பகுதிக்கு செல்லும் போது சோர்வடை இளைப்பாறத்தக்கதாக அந்த கிணற்று அருகே உட்கார்ந்து சமாரியா ஸ்திரீயும் தாகத்துக்கு தா என்று கூறுகிறார். சமாரியா பெண் அவளும் தன் சரீர தாகத்துக்காக தண்ணீரை தேடி வருகிறாள். இந்த இடத்துல சரீர தாகத்தை பற்றி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆத்ம தாகமும் இருக்கிறது. ரோமர் 12:20, வெளிப்படுத்த 7:16 இதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தண்ணீர் தாகம் ஆண்டவர் சொல்கிறார், அவர் கொடுக்கிற தண்ணீர் தாகம் அடையாது அப்படின்னு சொல்லுவார். புதிய ஏற்பாட்டில் ஆத்மீக தாகம். யோவான் 4:4 4:14 தாகம் உண்டாகாது. அந்த சமாரியா தாகத்தை ஆண்டவர் அந்த இடத்துல தீர்க்கிறார். அவள் யார் தண்ணீர் தாகத்துக்காக கேட்கும் பொழுது யூதராகிய நீ என்னிடத்தில் கேட்கலாமா அப்படி கேட்டு, அப்போ அவர் உண்மை அந்த இடத்துல நீ யார் என்று சொல்லும்போது சமாரியா தன்னுடைய உண்மை எல்லாவற்றையும் அந்த இடத்துல சொல்றாங்க. ஆண்டவரும் அவளுடைய எல்லா அந்த அவளுடைய வாழ்க்கை வரலாறு அந்த இடத்துல சொல்றாரு. சொன்னதுமே இந்த மனிதன் தன்னுடைய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாரே என்று அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஒரு ஆத்ம தாகம் அந்த இடத்துல ஏற்படுது. உடனே ஓடி போய் இந்த மனுஷன் கொடுக்குற தண்ணீர் வந்து தாகம் தீர்க்கும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அந்த இடத்துல அந்த மகளுக்கு காணப்படுது. உடனே அந்த சமாரியா ஜனங்கள் மத்தியில போயிட்டு அந்த தாகத்தை அவ எல்லாருக்கும் சொல்றான். எனக்கு இந்த மனுஷன் என்னை வெளிப்படுத்தினார், என்னுடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்தினாரு, வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவ சுவிசேஷத்தை சொல்கிறாள். ஆத்ம தாகத்தை அந்த இடத்துல அவ தீர்க்கிறாள். இயேசுவின் தாகமாகிய ஆத்ம தாகத்தை சமாரியா ஸ்திரீ மூலமாக சமாரியா ஊர் மக்களுக்கு ஆத்ம தாகத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துறது நாம் பார்க்கிறோம். இயேசுவின் தாகம், அவருடைய தாகம் அப்படின்னு பார்க்கும்போது சரீர தாகம் இருக்குது. ஏனென்றால் சரீர தாகம் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இயேசு சிலுவையில் அறைவதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது எருசலேமுக்கு வரும்போது அவர் ராபோஜம் அருந்துறாரு. அந்த திராட்சை ரசத்துல அருந்திய பின்பு அவரு எதுவுமே சாப்பிட்டதாக நம்ம பார்க்கல. கெத்சமனே தோட்டத்துல வந்து அவர் ஜெபிக்கிறாரு. அந்த வேலையில அவரை வந்து என்ன பண்றாங்க, அவரை
காவலர்கள் வந்து பிடிக்கிறாங்க. அந்த பிடிக்கிற நேரத்துல அதுக்கப்புறமா 7 விசாரணைகள் நடக்கிறது. என்னென்ன விசாரணைனா, அண்ணாவின் அண்ணாவின் இல்லத்துல நடக்குது, அப்புறம் காய்பாவின் இல்லத்தில் நடக்குது, அப்புறம் சனக சங்கத்தில் நடக்குது, அப்புறம் பிலாத்துவின் அரண்மனையில விசாரிப்பு நடத்துறாங்க, ஏரோதின் அரண்மனையில நடத்துறாங்க, பிலாத்தின் அரண்மனையில நடத்துறாங்க, அடுத்தது கடைசியா மக்கள் மன்றத்துல நடத்துறாங்க. இப்படியாக 7 விசாரணை. இப்ப ஆண்டவர் எவ்வளவு சோர்ந்து போயிருப்பார். அந்த சோர்ந்து போய் அதுக்கு அந்த கொல்கதா மலையில அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிற போது நாம் சாதாரணமாக கொஞ்ச நேரம் இருந்தாவே சோர்வடைந்து நாவு வறண்டு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு இரவு வேளையில பிடிக்கப்பட்டு மறுநாள் வரை அந்த சிலுவையில தொங்கி அந்த 9ஆம் மணி நேரத்துல சிலுவையில அறையப்படுறாங்க. 3 மணி நேரம் சிலுவையில தொங்குறாங்க. அவருக்கு சரீர தாகமும் அவருக்கு காணப்படுது, 2வது ஆத்ம தாகமும் இருக்குது. அது 2 வகையாக இயேசுவின் தாகத்தை நம்ம பிரிக்கலாம். அந்த இடத்துல பார்க்கலாம். நிறைவேறத்தக்கதாக, அதாவது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன். இந்த இடத்துல சொல்றோம் 3 முக்கிய வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற. இந்த 3 பகுதிகளை பார்க்கும்போது அதன் பின்பு என்ற வார்த்தையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா, யோவான் 19:26-27 பார்க்கும்போது இயேசுடைய மீட்பின் பணி அந்த இடத்துல முக்கியமா காணப்படுது. அதாவது இயேசு ஒரு தந்தைக்குரிய, அதாவது பிதாவாகிய தேவனுடைய அவருடைய எல்லா காரியத்தையும் நிறைவேறத்தக்கதாக அந்த இடத்துல அவரு செய்யற தன் மகன் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து சேர்ந்து முடிக்கிறார் இந்த வேலைகளை. அடுத்தது தாயாகிய மரியாளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார். அந்த இடத்துலதான் அவர் என்ன பண்றாரு, சீசனை பார்த்து அது உன் தாய், சீசனை பார்த்து சொல்றாரு, அதே போல மரியாளை பார்த்து அது உன் மகன் அப்படி சொல்றாரு. அப்போ ஒரு மகனுக்குரிய மரியாளுக்கு அநேக அந்த இடத்துல பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு பிள்ளையாக தன்னுடைய கடமைகளை அந்த இடத்துல நிறைவேற்றாங்க. ஏன்னா மரியாள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல அர்ப்பணிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும், மரியாள் எவ்வளவு அவமானப்பட்டு இருப்பாங்க அந்த காரியெல்லாம். அந்த இடத்துல இயேசு தாய்க்குரிய கடமையை அந்த செய்தத்தக்கதாக அந்த ஒரு மகிழ்ச்சியோடு அந்த மீட்பு பணியை அந்த இடத்துல செய்யறாரு. அடுத்ததா மத்தேயு 26:30 பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறாரு, பிதாவின் சித்தத்துக்கும் தானே ஒப்பு கொடுக்கிறாரு. வசனங்களை நிறைவேற்றத்தக்கதாக அவர் நிறைவேற்றிய பின்பு அதன் பின்பு அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் முடிந்தது என்று அறிந்து அவர் அந்த இடத்துல தாய்க்கும் தகப்பும் செய்த முடிந்தது, எல்லாவற்றையும் நான் செஞ்சிட்டேன். அதாவது மன்னிப்பு, முதலாவது பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்து என்னதென்று அறியாதிருக்கா. அப்ப அந்த மன்னிப்பு அந்த இடத்துல அவரு வெளிப்படுத்துறாரு. 2வதாக ரட்சிப்பு அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. அடுத்தது 3வதாக தாய்க்குரிய கடமையை அதை செய்யற 3 கடமைகளை செய்து முடித்த பின்பு 4வதாக அந்த இடத்துல அவரு சொல்றது, தேவனே என் தேவனே ஏனினை கைவிட்டு சொல்றாரு. அடுத்ததா தாகமா இருக்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அந்த இடத்துல இயேசுவின் அந்த மரண தாகம் அந்த இடத்துல தாவீது எப்படி சரீர தாகமாகவும் ஆத்ம தாகத்தை அந்த இடத்துல சொல்றாரோ, இந்த இடத்துல 22:15 பார்க்கும்போது அந்த நாவை வந்து வறண்டு காணப்படுற காரியங்கள அழகாக அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் தாமே அந்த இடத்துல மீட்புக்கான ஒரு தாகத்தை நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15 பார்க்கும்போது பாடுகளின் தாகம் அன்பின் தாகத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில காணப்படுறது நம்ம பார்க்கலாம். சுவிசேஷம் முதல்ல வந்து யூதருக்கு தான் எழுதப்பட்டதாம். யூதர்களுக்கு அவருடைய பைபிள் அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாடு, எதுனா நியாயப்பிரமாணம். இயேசு வந்து மெசியா என்று அந்த நிருபத்துல சொல்லத்தக்கதாக நிறைவேறத்தக்கதாக யோவானாங்க வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க. ஏன்னா பழைய ஏற்பாடுலே தேவன் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இறப்பு அவர் என்ன எப்படிலாம் அவர் பாடுகளை அனுபவிப்பார் அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த யூதருக்கு தெரியும் வண்ணமாக வெளிப்படும் வண்ணமாக இந்த இடத்துல அவரு யோவான் வந்து அழகாக வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த யூதருக்கு தெரியும்
பழைய நியாய பிரமாணத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. அதை வந்து சொல்றதுக்காக தான் அவரு அந்த இடத்துல சொல்றாரு. இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் தாகம் அதிகமா காணப்படுது. சீடரிடம் கூட சொல்றாரு, அந்த பாத்திரம் நீங்கும், அந்த ஜெபிக்கும் இந்த பாத்திரம் நீங்குமானால் நீங்க கூடும். அவருடைய தாகம் வந்து சரீர தாகத்தோட ஆத்ம தாகம் அதிகமா காணப்படுது அந்த இடத்துல. தேவன் தாமே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம் நீதியை வெளிப்படுத்துகிறார். நீதினா நன்மை. அந்த நன்மை செய்கிறவன் பூமியில இல்லை. அப்போ இந்த பூமியில இல்லைன்னு போது நன்மை செய்யத்தக்கவன் இல்லையேன்ற ஒரு தாகம் ஆண்டவருடைய காணப்படுகிறது. நீரின் மேல் நாம் பசிதாகம் உள்ளவர்களாக இருந்தால்தான் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சமாரியா பெண் எப்படி அந்த இடத்துல ஒரு ஆத்தும தாகத்தை அந்த இடத்துல அநேகருக்கு சமாரியா ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினாங்களோ, நாங்களும் நம்முடைய ஆண்டவராக இயேசுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கவராக நாம் காணப்படவும். அப்படி காணப்பட்டால் நீரின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்படி நாம் நீரின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக பாடுகளின் தாகத்தை ஆண்டவர் தாமே சிலுவையில் தொங்கி பாடுகளின் தாகத்தை நாம் தீர்ப்போமானால் நாம் ஆண்டவருக்கு பாக்கியவான்களாக காணப்படுவோம். ஆமென்.